ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரன்ஸ் கையிலையும் என்னெல்லாம் விஷயங்கள் முக்கியமாக இருக்கணும்? புக்ஸு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, சிலபஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் பர்ஃபெக்ட். இதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் கையில் டெஃபினெட்லி இருக்கணும். என்னது அது? அதுதான் அவங்களுடைய ஸ்டடி பிளான். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஆஸ்பிரண்ட்னால் ஒரு ஸ்டடி பிளானை மெயின்டைன் பண்ண முடியுதோ அண்ட் அந்த ஸ்டடி பிளான் மூலயமா படிக்க முடியுதோ அவ்வளோ ஈஸியாக அந்த ஜேர்னி ஒரு ஆஸ்பிரண்ட்டால் கடந்துக்க முடியும். ஸோ அந்த ஸ்டடி பிளானை தான் இப்போ நாம் தயாரிக்க போகிறோம். ஸோ நான் ஒரு ஸ்டடி பிளானை தயாரித்து உங்கள் கையில் டெஃபினெட்லி கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிற ஐடியாஸ் நமக்கு இருக்கும். நம்ம நிறைய ஆன்லைன் சோர்ஸஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் சில எலிமெண்ட்ஸ் இருக்குது, சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, சில விஷயங்களில் நம்ம தவறுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு ரஃப் பிளான் போட போகிறோம். அண்ட் இந்த பிளான் தான்ப்பா, இதை ஃபாலோ பண்ணால் பெஸ்ட்டு, நம்ம கிளியர் பண்ணிடுவோம், அவ்வளோ ஈஸி அப்படின்னு கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் 1 இயர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியில் நம்ம பிளானை யூஸ் பண்ண முடியாமல் நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது வேறையாக நம்ம நாட்கள் வித்தியாசமாலாம் போகும். வெயிட் அண்ட் சி. ஸோ அவ்வளோ வித்தியாசங்கள்லாம் வரும்போதும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத ஒரு ஸ்டடி பிளானை எப்படி போடணும், ஸோ இந்த மாதிரியான பல ஆஸ்பெக்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். அண்ட் உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்கள் தான் மேக் பண்ண போகிறீங்க. பட் ஐ வில் கிவ் யூ இன்புட்ஸ். ஸோ உங்கள் ஸ்டடி பிளானில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், எப்படி நீங்கள் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் சிட் அண்ட் மேக் யுவர் ஓன் ஸ்டடி பிளான். ஸோ ரஃபாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ஸ்டில் ஒரு ஸ்டடி பிளானை மேக் பண்ணுங்கள். அண்ட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் வி வில் ரிஃபைன் இட் நவ் அண்ட் தென். ஓகேயா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது. அண்ட் இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் நானும் இதை மறுபடியும் கேட்டுட்டு என்னோடய ஸ்டடி பிளானை கண்டிப்பாக போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் ஐ வில் ஷேர் தட் வித் யூ. ஸோ அதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம். அண்ட் ஒரு விஷயம் எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், whenever it comes to your study plan, it's a completely dynamic stuff. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டடி பிளான் போட்டுட்டு உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா அது உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதோ அது டிஃப்ரெண்ட்டு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பர்சனும் டிஃப்ரெண்ட். இப்போ சிலர் ஒர்க்கிங்காக இருப்பாங்க, சிலர் கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டுருப்பாங்க, சிலர் வீட்டில் வச்சே ஃபுல் டைமாக படிப்பாங்க. பட் ஸ்டில் வீட்டில் ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒர்க்ஸ் இருக்கும். சிலர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஈவன் ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னாலும் நம்ம அவங்கள காமனாக எடுத்துக்க முடியாது. பிகாஸ் சிலருக்கு ட்ராவலிங் டைம் ஜாஸ்தியாக இருக்கும், சிலருக்கு சாட்டர்டே கூட ஒர்க்கிங்காக இருக்கும். இன் தட் சினாரியோ ஒவ்வொருத்தரோட ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோ டைனமிக்கான ஒரு விஷயத்துக்காக நம்ம காமனாக இதாம்பா ஸ்டடி பிளான் அப்படின்னு கொடுக்கறதுனால எந்த விதமான பெரிய லெவல் யூசர்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்ஸ்பிரேஷனாக தான் நீங்கள் ஒரு ஸ்டடி பிளானை எடுத்துக்கணுமே தவிர ஒரு ஸ்டடி பிளானை எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். ஸ்பெண்ட் யோர் டைம் இன் மேக்கிங் அ ஸ்டடி பிளான். அந்த டைம் உங்களுக்கு வேஸ்டான டைமே கிடையாது. அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமாக எஃபெக்டிவ்லி யூஸ் யுவர் டைம் இன் ஃபாலோயிங் த ஸ்டடி பிளான். ஏன்னா பிளான் மேக் பண்ணுறது நம்ம அசால்ட்டாக மேக் பண்ணிடலாம், பட் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம பண்ணணும். அண்ட் மேக் திஸ் ஆஸ் ஃப்ளெக்சிபிள் ஆஸ் யூ வாண்டட். ஸோ நான் மெயினாக எம்ஃபசைஸ் பண்ணுற பாயிண்ட் அதுதான். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேபி இப்போ நான் ஒரு 6 hours நான் டினோட் பண்ணுறேன். லைக் எக்ஸ்க்ளூசிவாக யூபிஎஸ்சிக்காக ஒரு 6 hours படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் 6 hours பேக்கடாக நீங்கள் ஸ்டடி பிளான் மேக் பண்ண முடியாது. ஒரு 5 hours ஆகல்ஸ் 4.5 hours தான் ஸ்டடி பிளான் மேக் பண்ண முடியும். பிகாஸ் அதை தாண்டின எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் நம்ம சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகல்ஸ் இப்போ 2 days பெண்டிங் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த 2 daysக்கான 12 hours நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஸோ அந்த மாதிரி மேபி வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் பிரேக் இருக்கணும், மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் பிரேக் இருக்கணும். அண்ட் டெய்லியே உங்களுக்கு 1 hour எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி யோசித்து தான் உங்கள் ஸ்டடி பிளானை உங்களால் மேக் பண்ண முடியும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதில்ல? நோ கன்ஃபியூஷன். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கும் போது அட் எனி அன்ஃபோர்சின் சுச்சுவேஷன்ஸ் உங்களால் அந்த ஸ்டடி பிளானை கண்டினியூ பண்ண முடியல, ஆல்ஸ் ஒரு 1 or 2 days பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் உங்களால் கோப்பப் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஸ்டடி பிளான் வச்சுக்கணும். அண்ட் இப்போது அப்படி பார்த்தா ஓகேப்பா, நான் இப்போ முதல்லலாம் 4 hours தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். 6 hours என்னுடைய விஷ், ஆனால் நான் 4 hours தான் ஸ்டடி பிளான் மேக் பண்ணியிருக்கேன், நான் படிச்சுட்டேன். இப்போ பாக்கி 2 hours நான் என்ன பண்ணேன் அப்படின்னா
படித்ததை ரிவைஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிற பிளான் போடலாம், இல்லைனா கொஷின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் நமக்கு ஏகப்பட்டது இருக்குது. டோன்ட் வரி அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன விஷயங்கள் அப்படின்னா, நம்ம ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது சோர்ஸஸை ஃபைனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ரஃப்லி நான் இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் சிலர் வந்து ஹிந்து ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க, சிலர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க, சிலர் இல்லை எனக்கு நான் பேப்பர் வாங்கவே இல்லை, நான் ஆன்லைனில் ஹிந்துக்கான ஆப் இருக்குல்ல, ஸோ அது மூலியமாக நான் பேப்பர் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ அது என்னலாம். அண்ட் இப்போ பேப்பர் படிக்கும் போதே ஸ்ட்ரெயிட்டாக நான் பேப்பராக படிக்காமல் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்துட்டு அது பேப்பருக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஒன் டைம் பார்த்துட்டு நான் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னும் சிலருக்கு ஐடியாஸ் இருக்கலாம். இந்த சினாரியோ நீங்கள் அந்த சேனல் பார்ப்பீங்களா? இஸ் இட் அ ட்ரஸ்ட்வர்த்தி சேனல்? கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்துருமா? அது என்ன டைமில் வரும்? அண்ட் இப்போது சில சேனல்லாம் நைட் 9 o'clock தான் அப்லோடே பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் அந்த நாள் பேப்பரை எப்படி படிப்பீங்க? அடுத்த நாள் படிக்கலாம்னு நினைப்பீங்க, அடுத்த நாளைக்கு அன்னிக்குள்ளே பேப்பர் வந்துடும், அப்போ நீங்கள் எப்படி அப்டேட்டடாக இருப்பீங்க? ஸோ திங்க் ஆஃப் ஆல் தி பாசிபிலிட்டிஸ் லைக் திஸ். ஸோ சோர்சஸ் அப்படிங்கும் போது நாட் ஒன்லி புக்ஸ், நாட் ஒன்லி த அதர் திங்ஸ் வாட் யூஆர் சேயிங். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது நியூஸ் பார்க்கணும், ராஜ்யசபா நியூஸை டெய்லி நான் பார்க்கலான்னு நினைக்கிறேன், 9 o'clock நைட் 9 o'clock நியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டிக் ஆன் டு இட். ஸோ உங்களோட ஷெட்யூலில் டெய்லி நைட்டு 9 o'clock அந்த நியூஸ் பார்க்க ஒரு டைம் வச்சுக்கோங்க. இல்லை நான் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது எனக்கு வந்து ஓகே நான் எப்படியும் ஒரு ½ an hour ட்ராவல் பண்ணோம், இந்த கேஸ் நான் அந்த ட்ராவலிங் டைம்னால் நான் முந்தின நாள் நைட்டுக்கான நியூஸை பார்த்துக்குவேன், ஆகல்ஸ் அன்றைக்கி மார்னிங் நியூஸ் நான் பார்த்துக்குவேன். இந்த மாதிரி கூட நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் இருக்குது, ராஜ்யசபா டெலிவிஷன் நியூஸ் பார்க்கலாம், ஈவன் நம்ம யூடியூபோட வீடியோஸ் எல்லாமே உங்கள் ட்ராவலிங் டைமில் முடிச்சுக்கலாம். வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேபி வாக்கிங் போகும்போது ஏதோ ஒரு டைமில் வந்து இது எல்லாத்தையுமே ஆட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது இப்போது இன்சைட்ஸு, சிவில்ஸ் டெய்லி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் போடுவாங்க. பிகினர்ஸ்க்கு அது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம எந்த டாபிக்ஸையாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெய்லி கம்பைலேஷன்ஸ் படிக்கும் போது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த அச்சினாரியோ எந்தெந்த வெப்சைட்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுவும் ஓகே. நெக்ஸ்ட்டு புக்ஸ் ஃபைனலைசேஷன். அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எக்கச்சக்கமாக புக் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. மினிமல் புக் சோர்ஸஸை வச்சு படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு உங்களுக்கு என்சிஆர்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ என்சிஆர்டிஸில் என்னென்ன என்சிஆர்டிஸுங்கிற லிஸ்ட்டு வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸு 4 or 5 இப்போதைக்கு அது படிக்க ஸ்டார்ட் பண்ணால் போதும். இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஆஃப்டர் 1 or 2 months நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் ஆட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ரஃப்லி உங்கள் கையில் இருக்கக்கூடிய பிளானு. ஈச் அண்ட் எவ்ரி டே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கணும், ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்து பேட்டர்ன் புரிஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ் எடுக்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்கிறதுக்கு ஈச் 1 hour வச்சா கூட மினிமம் 5 மணி நேரம் நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோலாம் நம்மளால் கொடுக்க முடியுமா என்ன? டோன்ட் வரி, அவ்வளோலாம் நீங்கள் இது பண்ண வேணாம். ஆன் அன் ஆவரேஜ் பர் டே 4 hours 5 hours பட் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம பிளானுக்குள்ளே வரலாம். சரி, இப்போ எல்லாம் சொன்னதெல்லாம் ஓகே, இப்போ நான் என்னத்தை பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, இயர்லி பிளான்னு ஒன்று போட்டுக்கோங்க, மந்த்லி பிளான் ஒன்று போட்டுக்கோங்க, வீக்லி பிளான் அப்படிங்கிறத ஒன்று போட்டுக்கோங்க. இந்த சென்ஸ் இப்போ நான் இயர்லி பிளான் அப்படிங்கும்போது அல்டிமேட்லி உங்களோட இயர்லி பிளான் என்ன? சிலபஸை மொத்தத்தையும் நம்ம முடிச்சாகணும். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் சோர்ஸ்ன்னு நினைக்கக்கூடிய எல்லா புக்ஸையும் முடிச்சாகணும். ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் இயருக்கு இது அவங்களோட பிளான். அண்ட் இதை நீங்கள் எப்படி முடிப்பீங்க, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் இயர்லி பிளான் அப்படிங்கும்போது 12 மாதத்துக்கும் பிளான் போடுவீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் 10 monthsக்கு தான் பிளான் போட்டாகணும். பிகாஸ் லாஸ்ட் 2-3 months நம்ம எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரிலிம்ஸ்க்காக கொடுத்துருவோம். இந்த சின்னாரியே நீங்கள் 10 மாதத்துக்கு பிளான் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு 3 months கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 10 months ஆஃப் இது ரஃப்லி ஓகே நான் 10 மாதத்துக்குள்ளே இந்த சிலபஸை முடிக்க நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரஃப் ஸ்ப்ளிட்டப் வச்சுக்கோங்க. மந்த்லி வைஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கணும்னா அந்தந்த மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போ முடிச்சுக்கணும். இதை தவிர யோஜனா, குருக்ஷேத்ரா இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்டு புக்ஸ் நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்டு சோர்சஸ். இது தவிர சில வெப்சைட்ஸில் அப்டேட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இப்போது இந்தியா இயர் புக்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இந்தியா இயர் புக்லாம் படிக்கும்போது இந்த மந்த்லி பிளானில் எங்கே ஃபிட்டின் ஆகணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் யோசிச்சாகணும். ஓகே, ஸோ அதெல்லாம் டெய்லி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு மாதத்தில் நீங்கள் படிச்சிருக்கணும் கொஞ்சமாச்சும். ஸோ அப்படி படித்தா தான் இயர் எண்டில் நீங்கள் அந்த புக்கை படித்து முடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மந்த்லி பிளானில் என்னென்ன இருக்கணும், முக்கியமாக எத்தனை புக்ஸை நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 6 என்சிஆர்டிஸ் முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்துட்டு இந்த புக்கில் ஒரு ½ முடிச்சிருவேன், இந்த புக்கில் கொஞ்சம் படிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரஃப் பிளான்
வச்சுக்கணும். ஆனால் அந்த பிளான் அங்கே ஒர்க் அவுட் ஆகுமானா இல்லை, அதையும் நீங்கள் உடைக்கணும். 6 என்சிஆர்டிஸ் படிக்கணும் அப்படிங்கும் போது ஒரு வீக்குக்கு அட்லீஸ்ட் 1 என்சிஆர்டி மினிமம் அண்ட் ஒரு 1.5 என்சிஆர்டிஸாவது முடித்தோம் அப்படின்னா தான் 4 வாரத்தில் நம்மளால் 6 என்சிஆர்டிஸ் முடிக்க முடியும். இது என்ன சொல்கிறது, டாப் டவுன் அப்ரோச் மாதிரி. பாட்டம் அப் அப்ரோச் நம்ம இதுலேருந்து ரிவர்ஸில் நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்னு லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ டாப் டவுன் அப்ரோச் மாதிரி இப்போ வீக்குக்கு நான் ஒரு 1.5 என்சிஆர்டிஸ் படிப்பேன். அந்த வீக்கில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருவேன். அண்ட் இந்த நியூஸ் அப்டேஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணிடுறேன். ப்ளஸ் இப்போ யோஜனா குருக்ஷேத்ரா இல்லை இந்த மாதிரி புக்ஸ் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படின்னா எனக்கு வீக் டேஸில் டைம் இல்லை, பட் வீக்கெண்டில் நான் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிளானை அடுத்து டிவைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, அண்ட் ரொம்ப முக்கியமாக என்னது, டெய்லி பிளான். ஸோ வீக்லி பிளானை முடிச்சதுக்கப்புறமா இதில் நான் என்னன்னைக்கு எதாவது படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ என்சிஆர்டி ஒரு என்சிஆர்டி இந்த வீக் படிக்கணுங்கிறது உங்கள் டார்கெட்னா அந்த 1 என்சிஆர்டியில் உங்களுக்கு எத்தனை லெசன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த லெசன்ஸ் இப்போ 8 லெசன் இருக்குது அப்படின்னா பர் டே 1 லெசன் இல்லை 2 லெசன் ஆக்சுவலாக. ஸோ பர் டே 2 லெசன் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி 2 லெசன்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா 4 டேஸில் முடிச்சிருவீங்க. திரும்ப 2 டேஸ் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகல்ஸ் மேபி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு லெசன் நமக்கு ரொம்ப நேரமாக இழுத்துட்டே இருக்கும், ஒழுங்காகவே படிக்கலாங்கும் போது அதை இன்னொரு நாள் நம்ம ஷெட்யூல் பண்ணி அந்த 1 வீக்குள்ளே டெஃபினெட்லி அந்த என்சிஆர்டியை நம்மளால் படித்து முடிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டெய்லி என்ன பண்ணுவீங்கிற ரஃபான ஒரு கேல்குலேஷன் இருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ண போகும், என்னென்ன சோர்சஸ் யூஸ் பண்ண போகிறோங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை என்ன டைமில் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் தான் ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ த டைம் ஆஃப் யுவர் டே அதை நீங்கள் தான் ஷெட்யூல் பண்ணணும். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திப்பீங்க, எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க, என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டைமிங்கை யூஸ் பண்ண முடியும். இப்போ நியூஸ் கேட்குறது அட் டைம்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டே கூட நியூஸ் கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டைமை யோசித்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த டைமை எப்படி மேனேஜ் பண்ண அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும், பிகாஸ் தட் இஸ் யோர் டைம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை வச்சுட்டு இதெல்லாம் உங்களோட பேஸ் பிளான்ஸு. இதை வச்சு தான் இனிமேல் நீங்கள் உங்களோட பிளானை டிவைஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் நீங்கள் உங்கள் பிளானை எழுத ஆரம்பிக்கும் போது மேக் ஒன் திங் கிளியர் இன் யோர் மைண்ட். ரீடிங் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ரிவிஷனும் முக்கியம். இப்போ தானே படிக்கவே ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ளேயே நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ், நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் படித்தது 1 லெசனாக இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த வீக் அந்த 1 லெசனை ரிவைஸ் பண்ண டைம் வச்சுக்கோங்க. ஸோ அதை யோசித்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா இது ரெண்டும் ஒழுங்காக பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரிட்டென்ஷன் இருக்கும். ரிட்டென்ஷன்னா அது மண்டையில் நிற்கும். ஸோ நான் மாட்டு படித்தேன் ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கும்போது நான் படித்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து தான் படிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபஸ்ட்லேருந்து திரும்ப படிக்கிறதுக்கு ஒன்றும் டைம் கிடையாது. அண்ட் அது அவசியமும் கிடையாது. ஸோ ஒரு வாட்டி படித்தாலும் அது நம்ம லைஃப் லாங் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா அது நம்ம எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஃபஸ்ட் டைம் படிக்கிறது தான் கஷ்டம், ரிவிஷன் கஷ்டம் கிடையாது. ஸோ அதனால் ரிவிஷனுக்கு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களோட டெய்லி பிளானில் ரிவிஷன் இருக்கோ இல்லையோ, வீக்லி பிளானில் டெஃபினெட்லி ரிவிஷனுக்கு டைம் கொடுங்க. நீங்கள் எதையுமே ஃபுல்லஸ்ட்டாக வைக்க வேணாம். இப்போ 1 மந்த் ஆஃப் பிளான் வைக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு 25 டேஸில் முடிக்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ 25 டேஸ் அப்படிங்கும் போது பாக்கி 5 நாள்ங்கிறது ஒரு வீக்கில் ஒன் டே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஒன் டே ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் விட்டு போனது ஏதாவது 1-2 டாபிக் உங்களால் படிக்க முடியலன்னா அதையும் அந்த டைமில் படித்து முடிச்சிடலாம். ஃப்ளெக்சிபிளாக உங்கள் பிளான் இருக்கும். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்களோட ரிட்டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அகைன் அண்ட் அகைன் புதுசாக படிக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. ஓகே, அண்ட் ரொம்ப முக்கியம், ரெஃப்ளெக்ட் ஆன் யுவர் பிளான் ரெகுலர்லி. ஸோ நீங்கள் இப்போ 1 மந்த் பிளான் போடுவீங்க, 1 வீக் பிளான் போடுவீங்க, இப்போ கையில் எடுக்கிறீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. படிக்கும் போது இன்றைக்கி நாள் கரெக்டாக போச்சு கரெக்டாக போகல, அது எப்படி போச்சு போலங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் இதோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ஐடியாஸை வச்சுட்டு ஓகே ஃபைன் அப்போ நான் சாப்பிடும்போது நான் நியூஸ் பார்த்துக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் சாப்பிடும்போது நியூஸ் பார்த்தா நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துக்கிறீங்க, ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு எதுவுமே மைண்டுக்குள்ளே போவே இல்லை, சும்மா ஏதோ காட்சிகளாக தான் இருக்குது. உங்களால் அதை டென்ஷன் எடுக்க முடியல அப்படின்னா அப்போ அது உங்களுக்கு ஃபிட்டே ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைமை ஓகே சாப்பிட்ற டைமை நம்ம வேறு எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கறதுக்குன்னு நீங்கள் ஒரு டைமை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நான் நோட்ஸ் எடுத்தால் தான் எனக்கு செட் ஆகுது, நியூஸ்லேருந்து குட்டி குட்டியாக பிட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு லைக் நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்க, அந்த பிளானை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு எவ்வளோ அட்வான்டேஜஸாக இல்லை டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது
அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போ உங்களுக்கு சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் சேஞ்ச் இட் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். எடுத்தோடனே யாராலையும் பெஸ்ட்டு ஸ்டடி பிளான்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. நம்ம நிறைய தவறுகள் பண்ணுவோம். அட் டைம்ஸ் நம்ம ரொம்ப ஃப்ரீயாகவே இருப்போம். இந்த சின்னாரியோ அப்போ நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக படிக்கவுமா இருக்கும். நம்ம வந்து 8 லெசன் படிக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு ஒரு பிளான் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8 லெசன் படிக்க வேண்டிய இடத்துல 8 லெசனுக்கு 4 ஹவர்ஸ் நீங்கள் டைம் வச்சுக்கிறீங்க, இல்லை 6 ஹவர்ஸ் டைம் வச்சுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு 8 லெசன் படித்து முடிச்சுக்கிறீங்க. 2 ஹவர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் அன்றைக்கி ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓகே அப்போனா என்னால் இன்னும் நல்லா படிக்க முடியுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதே இது ஆன் தி ரிவர்ஸாக நீங்கள் வந்துட்டு 8 லெசன் 6 ஹவர்ஸில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே 6 ஹவர்ஸில் நீங்கள் 5 லெசன் தான் படிச்சிருக்கீங்க. இன்னும் 3 லெசன் நீங்கள் எங்கேயோ தள்ளி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளானிங்கில் உங்களுக்கு ஒழுங்காக எங்கேயோ நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். விச் மீன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ரீட் பண்ணுறீங்க, ஆனால் தெளிவாக ரீட் பண்ணுறீங்க. அப்போ அடுத்தடுத்த பிளான்ஸ் போடும் போது அதுக்கு பிளான் பண்ணி அக்கார்டிங்லி ஸ்பேஸ் அவுட் பண்ணுங்கள். இப்போ இந்த பிளான்லாம் நம்ம மேக் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு தேவை உங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் வில் பவர். பிகாஸ் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் அந்த விஷனுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு எம்பசைஸ் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த லெவலுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா எல்லா ஆஸ்பிரன்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான். ஈவன் now எனக்கு நிறைய ஆஸ்பிரன்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க, அக்கா எக்ஸாம் வந்துருச்சு, நெக்ஸ்ட் வீக் எனக்கு எக்ஸாமு, ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை கூட ஞாபகம் இல்லை, எனக்கு எல்லாமே மறந்துருச்சு, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் மினிட்ல எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் அது தோன்றுறது ஒரு நார்மலான விஷயம், ரொம்ப பயப்படலாம் வேணாம். பட் உண்மையில் நமக்கு எல்லாம் மறந்துருந்ததுன்னா, ஏன்னா நமக்கு வேஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தா ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நமக்கு நடக்கவே கூடாது. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ டைம்னாலும் இந்த பிளானிங்காக எடுத்துக்கோங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் பிளான் போட்டிங்க அப்படின்னா ஸ்டிக் ஆன் டு இட். லைக் அந்த பிளானை நீங்கள் முடிச்சாகணும். இப்போ நான் 1 மந்தில் இவ்வளோ படிக்கலாம் அப்படின்னா அந்த 1 மந்தில் அதை நீங்கள் எப்படியாச்சும் முடிச்சாகணும். ஸோ முடிச்சுட்டு இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அடுத்த மாத பிளானில் நீங்கள் சேஞ்சஸ் மேக் பண்ணலாம். பட் அந்த மாதத்து பிளானில் உட்காந்து நீங்கள் சேஞ்சஸ் மேக் பண்ணிருக்கக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிளானிங் எல்லாருமே போடுவோம் கண்டிப்பாக எல்லாம் ஓகே. பட் எக்ஸிக்யூஷனில் தான் நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக வேறு லெவலில் போகணும் அப்படிங்கும் போது உங்களுக்கான அந்த சேஞ்சை கொடுக்கக்கூடிய புஷ் கொடுக்கக்கூடிய இடம் அதுதான். ஸோ மேக் யோர் பிளான் ஸோ வெல் அண்ட் ஃபாலோ இட் ஸோ வெல். அவ்வளோதான் முக்கியம். ஓகே, ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க, உட்காந்து உங்கள் பிளான் அட்வைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிளான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சென்ட் மீ அ காப்பி ஆஃப் இட். ஸோ எனக்கு ஏதாச்சும் அதில் இன்புட்ஸ் இருக்குது அப்படின்னா ஷார்ட்லி ஐ வில் ஷேர் இட் வித் யூ. மெயினாக ஆன் தி க்ரக்ஸ் இப்போ இவ்வளோ நாங்கள் சொன்னது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஈச் டேக்கு நீங்கள் ஒரு பிளான் வேணும். ஸோ அதுக்கு வீக்லிக்கு நான் என்ன முடிக்கணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும், அதுக்கு மந்த்லிக்கு வேணும், இயர்லிக்கு ஐடியா வேணும். ஸோ இதெல்லாம் உங்கள் கையில் இருக்குங்கும் போது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டு எந்த புக்கிலேருந்து என்ன சோர்ஸ்லேருந்து அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன படிக்க போகிறீங்க, எவ்வளோ இன்புட்ஸ் எடுக்க போகிறீங்கிறத தெளிவாக இருக்கணும். போக போக உங்களுக்கு இன்னும் கூட தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வெறும் என்சிஆர்டி கரண்ட் அஃபேர்ஸும் படித்தா போதுங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போக மேபி 1 or 2 months கழிச்சு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் புக்ஸை உள்ளே கொண்டு வருவீங்க. இன்னும் ஒரு 3-4 months கழிச்சு நீங்கள் வந்து ஆப்ஷனல்ஸை உள்ளே கொண்டு வருவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் பிளானை வந்து எடுத்துகிட்டே போக முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Keep on learning and surely you can do it. Okay, so all the very best. If you have any doubts, please do say me in the comments below, and if you want to message me personally, you can always message me in my Insta ID. Thanks a lot for all your support. Thank you.